ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் ஸ்மோக் எஃபெக்ட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்கான வீடியோ போட்டு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆவிப்ளேயர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே சர்வீஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் பக்கத்தில் பாட்ஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ நான் டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். லோட் பண்ணதுக்கப்புறம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் பிளர் பண்ணி ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங் வீடியோவில். அந்த இமேஜ் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அந்த இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கிற அந்த இமேஜ் தான். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ்ன்ற ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் பேக்ரவுண்டாக வைக்க போகிற அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணாலே சர்க்கிளில் இருக்கிற இமேஜும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும். நான் பேக்ரவுண்ட் அந்த பிளர் பண்ண இமேஜ் மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணேன், ஆனால் சென்டரில் இருக்கிற அந்த இமேஜும் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டில் அந்த சென்டரில் இருக்கிற சர்க்கிளில் இருக்கிற இமேஜ் ஒழுங்காக செட் ஆகலை அப்படின்னா, அந்த இமேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் கீழே இருக்கிற அந்த இமேஜ் தான் சர்க்கிளில் இருக்கிற அந்த இமேஜ். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆட் ஆகலைன்னா அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம். ஓகே, அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் ஒன்றில் ஒரே ஒரு பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த டெம்ப்ளேட்டில். ஸோ அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் கீழே அப்பியரன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்ற இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பார்ட்டிகல் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகளை போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செட் பண்ண போகிற பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்ட் பார்ட்டிகல் தான். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட் பார்ட்டிகல் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிஎன்ஜி டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஒன்றில் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த டெக்ஸ்ட் தான் வந்து பிஎன்ஜி டெக்ஸ்ட், அதாவது ஆங்க்ரி பேர்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இமேஜ் போய்ட்டு கஸ்டம் இமேஜ் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், ஆங்க்ரி பேர்ட் அப்படின்னு சொல்லி. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் ஒன்றில் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜ் தான் ஸ்மோக் எஃபெக்ட். ஸோ ஸ்மோக் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்போசிஷன் ஒன்றில் ஃபஸ்ட்டு இருக்கிற இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் இமேஜ் போங்க. பிக் இமேஜ் கொடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்மோக் எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணக்குள்ளே இப்படி தான் ப்ளே ஆகும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப் டெக் தமிழ் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கம்போசிஷன் ஒன்றில் லாஸ்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டு தான் அந்த டியூப் டெக் தமிழ் அப்படின்ற டெக்ஸ்ட்டு. ஸோ அதில் அப்பியரன்ஸ் போங்க. டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் நேம் வந்து டியூப் டெக் தமிழ் அப்படின்ற சேனல் நேம் வந்து அங்கே இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டைப் பண்ணி காமிக்கிறேன். இதே போல் உங்களோட பேஜ் நேமோ இல்லை சேனல் நேமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள், இந்த பாருக்கு கீழே
இன்ஸ்டாகிராம் விஜய் கிரிஷ் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழேருந்து பார்த்தீங்கன்னா 720 பைட் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன், கீழேருந்து செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில், அது என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே ரொம்ப லேட் ஆகுது, 30 செகண்ட் ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே 2 ஹவர்ஸ் 1 ஹவர் ஆகுது, அது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணக்குள்ளே ஆடியோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 செகண்ட் ஆர் 5 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆடியோ வந்து கன்வெர்ட் ஆகும், நீங்கள் MP3 கன்வெர்ட் பண்ணக்குள்ளே. ஸோ அதுபோல் ஆடியோவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் கரெக்டாக அந்த மியூசிக் முடிகிற இடம் வரையும் நோட் பண்ணி அதை வந்து டைம் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் ஆகும். இல்லை நீங்கள் அதை கவனிக்காமல் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அது நீங்கள் பார்த்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்ல, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்கலாம். நான் உங்களுக்கு 24/7 வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.